வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட் 2020, வேளாண் விளைபொருட்கள் வர்த்தக வணிக சட்டம் 2020. இந்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் மக்கள் தீவிரமாக போராடி வருகிறார்கள். இந்த சட்டத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். தட் இஸ் they are creating, the BJP government is creating an ecosystem between the farmers and the traders of India. ஈகோசிஸ்டம் என்பது உயிரினங்கள் தங்களை சுற்றி இயற்கையாக வாழ்வதற்கான ஒரு சுற்றுப்புற சூழலின் தொடர்பு. இட் இஸ் சம்திங் நேச்சுரல். இயற்கையாக மனிதனை சுற்றியும் விலங்குகளை சுற்றியும் பறவைகளை சுற்றியும் செடி கொடிகளை சுற்றியும் அது ஏதோ ஒரு உயிரினம், அதை சுற்றி கல் மண் தண்ணி காற்று அப்படி என்னெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் அதோட ஈகோசிஸ்டம். வர்த்தகத்தை வியாபாரத்தை நிலத்தில் பாடுபட்டு உழைக்கும் உழவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே ஒரு ஈகோசிஸ்டமை உருவாக்க முடியும் என்றால் இந்த வேடிக்கையை மத்திய பாஜக அரசால் மட்டுமே செய்ய முடியும். It is something ridiculous that they are creating an ecosystem between the farmer and the trader. அடுத்ததாக எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஆன்லைனில் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் என்ன டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் வேளாண் விளைபொருட்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ, அரிசி பருப்பு தானியங்கள் ஆடு மாடு கோழி இப்படி என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை ஃபார்மர்ஸ் என்ன செய்யலான்னா ஆன்லைனில் நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அந்த வர்த்தகத்தின் மூலியமாக நீங்கள் வியாபாரம் செய்யலாம் என்கிறார்கள். நமது நாடு இந்திய திருநாடு வளர்ந்த நாடல்ல, வளர வேண்டிய நாடு என்பதை மத்திய பாஜக அரசு கருத்தில் கொண்டிருந்தால் இப்படி ஒரு சட்டத்தை இயற்றி மக்களிடம் அவசரமாக ஜனாதிபதியிடம் கையெழுத்து வாங்கி இப்படி வேளாண் சட்டங்களை திணிக்க மாட்டார்கள். அடுத்ததாக மாநில உரிமை. You can carry on intrastate trade and interstate trade அப்படின்ற ஒரு உரிமையை இந்த சட்டம் வழங்குகிறது என்கிறார்கள். அதாவது ஒரு மாநிலத்துக்கு உள்ளேயும் நீங்கள் வேளாண் விளைபொருட்களை வியாபாரம் செய்யலாம். ஒரு மாநிலத்தை தாண்டி பிற மாநிலங்களுக்கு இடையேயும் நீங்கள் வேளாண் விளைபொருட்களை வியாபாரம் செய்யலாம். அடுத்ததாக ஏபிஎம்சியை டோட்டலாக நீக்குகிறார்கள். இந்த வேளாண் விளைபொருட்களுக்காக இருக்கும் மார்க்கெட் கமிட்டியை டோட்டலாக நீக்குகிறார்கள். ஏபிஎம்சிக்கு எந்த ஃபீஸும் வேண்டாம், நீங்கள் அவங்களுக்கு ₹1 கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ உழவர் சந்தை அந்த மாதிரியெல்லாம் எங்கெங்கே கவர்மெண்ட் மாநில அரசுகள் சந்தை வச்சுருக்கோ அது எல்லாமே நீக்க சொல்கிறாங்க. அதில் நடுவில் இடைத்தரகர்கள், கமிஷன் ஏஜென்ட்ஸு, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்றாங்க. அடுத்தது இந்த ஆன்லைன் ட்ரேடிங் இதை ஒரு சாதாரண இந்திய விவசாயி பண்ண முடியுமா அப்படியே கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ அமெரிக்காவில் அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுறவங்களுடைய நிலம் மிகப்பெரிய அளவுக்கான நிலங்களாக இருக்கும். ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் அப்படி பெரிய பெரிய நிலங்களாக அங்கே இருக்கும். இங்கே இருப்பவர்களுக்கோ சும்மா ஒரு ஹெக்டேர் நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க.
பிகாஸ் there is constant division of land partition எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாகவே வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா, லேண்ட் வந்து குட்டி குட்டியாக டிவைட் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 ஏக்கரா இருக்கும், அப்புறம் அண்ணன் தம்பிங்க பிரிச்சுப்பாங்க, அது ஆளுக்கு 5 ஏக்கரா இருக்கும். அப்புறம் அவங்க பிள்ளைக்கு வரும்போது ஆளுக்கு அரை ஏக்கரா 1 ஏக்கரா வச்சுட்ருப்பாங்க. ஸோ இப்படி துண்டு துண்டான நிலங்கள் இருக்கும் இந்திய நிலப்பரப்பில் இது சாத்தியமா என்பதை நமது மோடிஜி அவர்கள் கொஞ்சம் சிந்தித்திருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சரி இப்படியெல்லாம் ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறாங்க, வியாபாரம் என்ட்ரி கொடுத்து அவங்க என்கிட்ட இவ்வளோ பொருள் இருக்குதுன்னு சொல்லி விற்கிறாங்க. இதில் அவங்க விளைபொருட்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து எந்த அளவுக்கான ஒரு நேர்மையான விளைபொருள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வெளிநாட்டு சந்தையில் இருக்க அந்த மார்க்கெட்ஸும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு சந்தையில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களும் இந்தியாவில் கண்டிப்பாக திணிக்கப்படும். அப்போ வந்து எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், என்னென்னா காம்படிட்டிவ் ப்ரைஸஸ் வில் பி த மார்க்கெட். நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு ஒரு பயங்கரமான ஒரு போட்டி சந்தை இருக்கும் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அந்த போட்டி சந்தையில் நம்மளுடைய இந்திய நாட்டில் உள்ள குட்டி குட்டி நிலங்களை வச்சுருக்கக்கூடிய இந்த உழவர்கள் வந்து படிக்காதவர்கள் பயனடைவார்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல நாட்டின் பாப்புலேஷனில் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து வேளாண் துறையை நம்பி தான் இருக்காங்க. இன்னமும் நம்ம நாடு வந்து அப்படி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷனை எப்படி தீர்க்கலாம்? இப்போ ஒரு விலை போடுறாங்க, அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போடுறாங்க. அந்த கான்ட்ராக்டில் வந்து ஒரு ஒப்பந்தத்தில் வந்து அவங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை வருது, அதை நம்ம தீர்க்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 30 நாட்களுக்குள் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஆட்சேபனை தெரிவிக்கலாம். நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்து அந்த டேட் ஆஃப் ஃபைலிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளுக்குள்ளே அவங்க அதை விசாரணைக்கு எடுத்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்ப அப்பீல் போகலாம். அந்த அப்பீலுக்கு நீங்கள் 90 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலான்னு டைம் லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ 30 90 பார்த்திங்கன்னா ஒரு 150 நாட்கள் இதில் ஓடிடுது. 150 நாட்களை வந்து நம்மளுடைய விவசாயிகள் பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு தாங்குவார்களா? இன்றைக்கி படித்தவர்களாலே வந்து ஒரு கோர்ட்டில் வந்து போய் ஒரு ஆர்டர் வாங்குறதுன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுதான் நடைமுறை. அப்போது ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயத்தை விற்க வேண்டும் என்றால் இவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தோடு கான்ட்ராக்ட் போட்டு அந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்டில் அதுவும் படிச்சிருக்காங்களோ இல்லையோ இவங்க கையெழுத்து போட்டு அதில் ஏதாவது பிரச்சனைனா இவங்க போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி, அதில் இவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா திரும்ப இவங்க போய் அப்பீல் ஃபைல் பண்ணி 150 நாள் வெயிட் பண்ணி விவசாயிகள் என்பவர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. உயிர் துடிப்பே அவங்க தான். உழுதுண்டு வாழ்வாழே வாழ்வாருன்னா நம்ம ஈஸியாக திருக்குறளில் அப்படியே கோட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் மனசாட்சியோடு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய தட்டில் இருக்கும் உணவு அந்த விவசாயிகளின் இரத்தம், கண்ணீர், அவங்களுடைய தசையிலிருந்து எலும்புகளிலிருந்து கிடைத்த உழைப்பல்லவா நம்ம சாப்பிட்றோம். அந்த உழைப்புக்கான மரியாதையை நாம் சில சட்டங்கள் போட்டு அதை துச்சமாக்கினால் அது மாபெரும் குற்றம். இந்திய நாட்டு விவசாயிகளுக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல, மனித இனத்தின் ஜீவனத்திற்கு எதிரான ஒரு குற்றம். So I strongly condemn this
ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட் 2020. அடுத்ததாக இன்னும் ஒரு வேளாண் சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 3 சட்டங்களும் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, நாட்டு மக்களுக்கும் உழவர்களுக்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை அடுத்து வரும் பதிவுகளில் தொடர்ந்து பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்வதோடு மற்றவர்களோடு இந்த விவரங்களை பகிர வேண்டும் என்று இத்திருநாட்டில் உணவுப் பொருட்களை, நெல்மணிகளை விளைவிக்கும் ஒவ்வொரு உழவர்களின் உழைப்பின் சார்பிலும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் கோ. பிரவீனா, சேலம், தமிழ்நாட்டிலிருந்து.